நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்கே கவனிக்கணும்? முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். 9 கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய, வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட, நல்லெண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான். 9 பேரில் அவர் தான் ரொம்ப உத்தமர், ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர். அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும், அதே போல நட்சத்திர வாரியாக, நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக, அஸ்வினி நட்சத்திரம் 1வது பாதம், உத்திரட்டாதி 2வது பாதம், உத்திரம் 3வது பாதம், போராடம் 4வது பாதம், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதவாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, ஏதாவது பிரச்சனைகள் குறையுமா? ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார்? மேஷ ராசியில் இருக்கிறார். மேஷத்தில் யாரு கூட இருக்கிறார்? ராகுவோட இருக்கிறார். அந்த ராகுவானவர் அக்டோபர் 30 குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அப்போது அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே தனித்து இருக்க போகிறார். முதல்ல இந்த குருவுடைய வக்ரம், அந்த டைம் பீரியட் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அது பார்ப்போம். இந்த குரு பகவானுடைய வக்ரம் 4/9/2023 முதல் செப்டம்பர் 4 முதல் டிசம்பர் 30 வரை ஏறக்குறைய 110 நாட்கள், 108 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க. 108 நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் டேஸ் கூட இருக்குது, இருந்தாலும் நம்ம 108ங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெயை வச்சுப்போம். அப்போ ஒரு 3.5 மாதம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக 1.5 மாதம் தனியாக இருக்க போகிறார் குரு மேஷத்தில். இந்த பக்கம் 1.5 மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். வக்ரம் பெற்ற குரு, வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது? ஏதாவது ஒரு நன்மை, ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண்பள்ளி அவமானம் சாமி, தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி, ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? தொடர்ந்து தடைகள் சாமி, தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி, ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி, இப்போ அப்படியே பைசாலாம் லாக் ஆகி கிடச்சின்னு நஷ்டமே இல்லை, நஷ்டம் சாமி, எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா? குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது, அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும். உங்கள் பர்த் சார்ட்டை எடுத்து வச்சு உங்கள் பர்த் சார்ட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள், அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதா பாருங்கள். அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா, தசா புத்தி ஏதாவது வருதா, குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா, அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது அசுபராக இருந்த 3, 12, 6, 9 அதை போல் உங்களுக்கெல்லாம் 3, 6,
போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீன ராசிக்கு போக போகிறது இல்லை. ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார். வக்ரம் மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது, ராசியை விட்டு தாண்ட போகிறது இல்லை. அப்போ செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் பொதுவாக ராசிக்கு 6, 8ஆக அமைந்திருக்கிறார். அந்த குரு கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் பாதகாதிபதி யாருங்க? குரு தான். கன்னி லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் உடையவன், பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான். அப்போ பாதகாதிபதி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் கன்னி ராசிக்கு அது நன்மை, அல்லது கன்னி லக்னமாக இருந்தால் இன்னும் சிறப்பு, நல்லது தான் நடக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்கள். யார் கவனமாக இருக்கணும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் என்று இருந்தால் அந்த வக்ர காலத்திலே, அந்த கிரகத்துடைய வக்ர காலத்திலே நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. அதுதான் ஜாதகம் பார்க்கறதுல ஒரு வேறுபாடு. ஒவ்வொருத்தர் பார்வைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சிந்தனைகள், நாலேஜ். அப்போ இங்கே எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் 8இல் இருக்கக்கூடிய ராகு, 8இல் இருக்கக்கூடிய வக்ர குரு, இவர்கள் இருவரும் இணைந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள், திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகு எப்பொழுதுமே வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், குரு எப்பொழுதுமே சுபராக நார்மல் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு ராகு இணைகின்ற பொழுது அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஜாதகத்தெல்லாம் குரு ராகுவோடு இணைந்திருக்கிறாரோ, அல்லது குரு ராகுவுடைய சாரத்தை வாங்கியிருந்தாலும் சரிதான், ராகுவோடு இணைந்திருந்தாலும் ராகுவோட திரிகோணத்தில் இருந்தாலும் அது குரு சண்டால யோகம். குறிப்பாக நவாம்சத்தில் அந்த குரு ராகு தொடர்பு இருக்குமே ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சந்திப்பான் என்பது விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், மறைமுகமான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவம், 8. அந்த கன்னி ராசிக்கு அந்த 8இல் ராகு இருக்கிறார், அதுவும் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். அதே போல 4ஆம் அதிபதி குருவோடு இணைகிறார். அப்போ இந்த 2 கிரகங்களும் வக்ரம் அடைகின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா இன்னும் அழகத்தை சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது இன்னும் கூட துல்லியமாக நம்ம இதை சொல்ல முடியும். இந்த பிரச்சனை உங்களுக்கு முடியாது நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய கடனாளி, கடன் வாங்கிட்டார். வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனை, மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறார். இதே போல தான் அந்த குருவும் ராகுவும் வக்ரம் அடைகின்ற பொழுது எதேச்சியமாக ஒரு பர்ச்சேஸ்க்காக கன்னியாகுமரி போகிறாங்க. அங்கே போன இடத்துல கேரளா லாட்ரி ஒன்று வாங்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவருக்கு விழுந்து அழகாக கடன் எல்லாம் அடைச்சிட்டு இப்போ நிம்மதியாக தொழில் பண்ணுறார். அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வரும், இந்த பிரச்சனைகள் தீரும், இந்த கடன் நமக்கு பிரச்சனை தீரும்னு ஒரு நாள் அவர் தூக்கத்தை கூட அவர் நினச்சி பார்க்கல. அதுதான் அந்த குரு ராகு தொடர்பு. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், மடாதிபதிக்கும் பொருந்தும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் இது பொருந்தும், பிஸ்னஸ் மேனுக்கும் இது பொருந்தும், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும், அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தும், வீட்டில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும்.
கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எந்த அளவுக்கு தலையால் நடந்து போகிறீங்கன்றது தெரியும், வேர்வை சிந்துறீங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ உங்களுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக இந்த குருவுடைய வக்ரம் கை கொடுக்கும். கடன் சுமைகள் குறையலாம், கடன் பிரச்சனைகள் குறையலாம். தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் குறையலாம். தேவையில்லாத பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்டது, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது சம்பந்தமாக ஒரு வம்பு வழக்கு, ஒரு வீண்பழி அவமானம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரு காம்ப்ரமைஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அதுவும் விலகும். கன்னிராசி என்பர்களே, அதே போல் வேலை கிடைக்கல, வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் தான் சாமி இருக்கேன், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது, ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது வேலை செய்கிற இடத்துல பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், ஒரு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு ஹையர் ஆஃபீஸரால் வரக்கூடிய ப்ராப்ளம், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறார், அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, கணவன் மனைவி சொல்கிற பேச்சு கேட்கல, குடும்ப வளர்ச்சி இல்லை, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, மன பயம் இருக்குது, மனசில் ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது, நிம்மதியாகவே இருக்க முடியல, ஃபேமிலி வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, குடும்பம் அப்படியே அடங்கி போகுது, ஒரு வளர்ச்சியே இல்லை, குடும்பத்தில் வளர்ச்சி தடைபடுகிறது, பிள்ளைங்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது, திருமணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் விலகி மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மன நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்கள், அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் எந்த மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், இது எப்போ நடக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அதே அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.